மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டெய்லி ட்ரெண்டில் என்ன பிரேக் அவுட் ஆகிடுச்சு. என்னென்ன மார்க்கெட் அதிலேயே தான் இருக்குது. மார்க்கெட்டு என்னென்னு தெரியல. கடைசியில் ஒரு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக டக்குன்னு போயிருக்கு. ஏதோ புதுசாக ஆட் பண்ணியிருக்கானோலாம். மார்க்கெட்டு அன்றைக்கி ஒரு நியூஸு, RBI நியூஸு, அதனால் ஒரேடியாக கீழே போயிடுச்சு. இல்லை அன்றைக்கி மேலே போயிருக்கணும். இது ஒரு பையிங் ப்ரெஷர் கேண்டில், இதுவும் ஒரு பையிங் ப்ரெஷர் கேண்டில். டெண்டரை இன்னும் பிரேக் பண்ணி தான் இருக்குது. நாளைக்கு கண்டினியூவாக மேலே போயிடும். நியூஸில் கீழே இறங்கி திரும்ப மேலே வந்துடுச்சு. அடுத்தது திரும்பிச்சுன்னா அங்கே மேலே பையரோப்பெல்லாம் தான் போய் திரும்புவோம். அது வரையும் ஃபாஸ்ட்டாக போவோம். 5 மினிட்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் 2 நாள் வீடியோ போடல. காலில் புண்ணு சூடு கட்டி புண்ணு வந்துடுச்சு. நான் அப்படி ஃபஸ்ட்டு கேண்டில் அப்படியே போடாமல் விட்டால் அப்படியே மறந்துட போகணும். ஸ்ட்ரக்சரல் ட்ரேடருக்கு சிரமமாக இருக்குமா. நாளைக்கு பையாகும் என்ட்ரி எடுக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்ட்ரியே கிடைக்கல. ஏன்னா இன்றைக்கி வேறு நியூஸ் இருந்துச்சு. எப்போ பை ஆகுதுன்னு சொல்ல முடியாது. டக்குன்னு பை ஆகிரும். அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதில் ஒரு சப்போர்ட்டு, அடுத்த சப்போர்ட்டு கீழே இறங்கிடுச்சு. அப்போ இது வேல்யூ இருக்காது. போனாலும் இவ்வளோ தூரம் தான் போவான். அடுத்தப்போ இது அதை கீழே பிரேக் பண்ணுது. இப்படி பிரேக் பண்ணும் போதெல்லாம் என்ட்ரி எடுக்கல. மேலே போகும், இல்லைன்னா இப்படி போயிட்டு இந்த லைனுக்கு திரும்பி ஓடி வந்துடும். திரும்ப அந்த இது போகுது, இதை பிரேக் பண்ணுது. இது ஓப்பன், இது க்ளோஸு, அது உள்ளே போகுது. போனாலும் இங்கே மேலே பை ஆகிருக்கணும், இல்லை இதில் வந்தாட்டம் பை ஆகிட்டு இருக்கணும். போகல, ரிஜெக்ட் ஆகுது. என்ட்ரி போட்டுக்கலாம். இது எப்படியும் பை ஆகும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணியிருக்கேன். நியூஸ் வேறு இருந்துச்சு. அது கீழாக இறங்கிட்டே இருந்துச்சு. இதுலேயே நம்ம என்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ இது மேலே போகணும், போகலை. இந்த கேண்டிலில் என்ட்ரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வெயிட் பண்ணி இதுவரையும் கூட ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். இதில் ஒரு சப்போர்ட் எடுக்கல. இது வரையும் இதில் வைக்கணும்னா இந்த கடைசி கேண்டில்னால் இதில் தான் விக் இருக்குது. இது வரையும் தான் டார்கெட் வைக்கணும். அது கீழே அந்த விக்கிலேயே போய் திரும்பிட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது போனால் போகும். அந்த விக்கில் ஃபஸ்ட்டு அந்த கடைசி கேண்டில் விக் இருக்குன்னா அதில் போய் திரும்பும். அந்த பை இந்த க்ரீனோட கேண்டிலோட விக்கு இங்கே வரையும் இருக்குது. அதனால் திரும்பி இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். நான் மேலே போவான்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு இது ட்ரேட் எடுக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. அதுலேருந்து போகணுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் இதில் போனால் அன்றைக்கி எப்படி நியூஸ் இருந்தால் கொஞ்சம் நல்ல நியூஸாக தான் விடுவானுங்கன்னு பார்த்தேன். அது மார்க்கெட்டுக்கு கெட்ட நியூஸாக இருந்திருக்கும் போது ஒரே கீழே இறங்கிட்டு இதில் பை ஆகி போயிருக்கணும். இதில் 2 டைம் இருக்குது. இதில் எப்படி பை ஆகுதுன்னா நம்ம எப்படி நேரம் எடுக்கணும்னா ஃபஸ்ட் டைம் பை ஆகுது. இப்போ போனால் இது ஒரு சிங்கு மேலே போனால் இது வேணால் டார்கெட் பக்கம் இதில் இருந்தால் திரும்பணும். அது ஃபஸ்ட்டு இப்படி மேலே போயிட்டு இதில் போய் டச் பண்ணி திரும்பிட்டு அதுக்கப்புறம் இதில் இருந்து இந்த கடைசி கேண்டில் பிரேக் ஆகக்கூடாது. இதுதான் கடைசி கேண்டில் வரும். இது பிரேக் ஆகாமல் இதிலேருந்து பை ஆகி போகணும். அப்போ தான் மேலே போகணும். அப்போ கடைசியில் ஒரு சைடாக பையரை வின் பண்ணதுக்கப்புறம் எடுத்தால் இந்த ட்ரெண்டு அப்படியே மேலே போயிடும். இல்லைன்னா இது கீழே தான் போகும். இப்போ இது இதிலேருந்து திரும்புது, திரும்ப கீழே ஆகுது, திரும்ப ஒரு பையர் வருது. இதுக்கு ரிஜெக்ட் தான் கொடுக்குது. திரும்ப கீழே இறங்குது. நம்ம இதுவரை எடுக்கக்கூடாது. இந்த கேண்டில் அப்புறம் எடுத்துடலாம்.
ஹோல்டு பண்ணி விட்டாலே நல்ல என்ட்ரி கிடைச்சிக்கலாம். இந்த என்ட்ரியிலேருந்து அப்படி ஸ்டாப் லாஸ் போட்டு விட்டுருக்கலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் நியூஸுங்கும்போது டக்குன்னு வந்து அடிச்சிடும் கொடுக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் தள்ளி தள்ளி கொஞ்சம் கொண்டு வரணும். இன்னைக்கு ஒரு நாள் போட்டு நோட்டீஸ் அடுத்த இதில் பை ஆகுது. பை ஆகுது. இது ஒரு ஸ்விங் கரெக்டாக கொடுத்துட்டான். ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆகுதுன்னா இதுலேயே பை ஆகணும். இதுதான் கடைசி கேண்டில். இந்த கேண்டிலுக்கு மேலே பை ஆகணும். இதில் ஒரு பை நடந்திருக்கு. பை நடந்தால் கடைசியில் எது செல்லரோ அதை வின் பண்ணியிருக்கணும். இதுதான் செல்லர் கேண்டில். இதை வின் பண்ணி இங்கே போனால் தான் மேலே போவோம். இவ்வளோக்கு செல்லிங் இப்படி பை ஆகி போயிருக்கணும் மேலே. அப்போ தான் அது மேலே கீழே இறங்காது, மேலே போகும். அடுத்தப்போ அதை கீழே பிரேக் பண்ணி கீழே வருது. இதெல்லாம் என்ட்ரி இல்லை. என்ட்ரிலாம் எடுக்க முடியாது. திரும்ப கீழே வருது. கீழே இருந்து பை ஆகுது. திரும்ப அதுக்கு கீழே பிரேக் ஆகுது. கடைசியில் இங்கே வருது. திரும்புகிற இடம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன், அது சப்போர்ட்டாக இருக்கும். கீழே அவ்வளோ ஈஸியாக போகாது. இப்போ இதில் தான் திரும்புது எப்போ நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியும்னா இப்போ இது ஒரு சப்போர்ட்டு, அதுக்கு கீழே பிரேக் ஆகலை. இதெல்லாம் இதிலெல்லாம் பிரேக் ஆகி போயிட்டே கீழே இறங்கிட்டே இருக்குன்னா இந்த சப்போர்ட்டு கடைசியாக இருக்குது. அதுக்கு கீழே பிரேக் ஆகிடுச்சு. இது சப்போர்ட்டுக்கு உள்ளே பை ஆகுது. திரும்ப மேலே போகுது. இது ஒரு ஸ்விங்கு. எப்போதுமே இப்படி மேலே ஃபஸ்ட்டு டைம் போகும்போது என்ட்ரி எடுக்கக்கூடாது. கீழே பிரேக் ஆகும்போது இது முதல் டைம் இருக்குது. இப்படி போகும்போது இந்த ஸ்விங்குக்கு முதல்ல தட்டிட்டு கீழே தான் இறங்கி ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்கு. அடுத்தப்போ ஒரு பையிங் ப்ரெஷர் வருது. அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் வந்து பிரேக் ஆகலை, மேலே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பையர் வரும். இதில் இந்த கேண்டிலில் தான் என்ட்ரி போகும். இன்றைக்கி அது இப்போது அதில் என்ட்ரி எடுத்தால் தான் அவங்களுக்கு லாஸ் வராது. மற்றபடி இதில் கூட கீழே இறங்கி தான் போயிருக்கு. அது மூமெண்டம் இன்றைக்கி நியூஸால் அந்த மாதிரி இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் இந்த விக்கெல்லாம் வராமல் ஓரளவு பாஸ் ஆகணும். எப்போதும் இந்த சப்போர்ட்டில் லைன் போடணும். இதில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். இதில் லைன் போடணும். அதுக்கு கீழே இறங்கிச்சுன்னா எடுக்கக்கூடாது. சில டைம் என்ன ஆகுனா கீழே இறங்கி திரும்ப உள்ளே வந்துட்டு திரும்ப ஒரு செல்லிங் ப்ரெஷர் போட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஏறும். அப்படின்னா அப்போ நம்ம அந்த பையருக்கு மேலே இன்னொரு பையர் எடுத்துருவோம். இந்த சப்போர்ட்டுக்கு மேலே இன்னொரு சப்போர்ட் எடுத்துரும். அப்படி நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இதுக்கு இந்த ஒரு என்ட்ரி தான் எடுக்க முடியும். இது என்ன இதோடு முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதோடு முடிஞ்சிடுச்சு. நான் மேலே போவான்னு நினச்சேன். ஒரு 10,000 எப்போ நான் இந்த என்ட்ரியை தான் எடுத்திருக்கேன். திரும்பவான்ட்டு பார்த்து நான் இன்னைக்கு வேஸ்ட் தான் பார்த்தேன். கடைசியில் பார்ப்போன்னு பார்த்தா ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு. ஒரு 10,000 கிடச்சி அதோட ஸ்டாப் பண்ணிடுச்சு. சூப்பரான என்ட்ரி. இந்த மாதிரி என்ட்ரி வந்தால் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு லாஸ் வராது. ஒரே ஒரு என்ட்ரி இன்னைக்கு 2 என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு என்ட்ரி தான் ஒரு கிளியரான என்ட்ரி. ஏன்னா மார்க்கெட்டு அப் ட்ரெண்டாக இருக்குது. ட்ரெண்டு திரும்பும் போது மட்டும்தான் எடுக்கணும். மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும். நாளைக்கு நீ கண்டினியூவாக மேலே போயிடும். ஏன்னா அது 2 பையிங் ப்ரெஷர் வந்துருக்கு டெய்லியில். இந்த கேண்டில் இந்த ட்ரேட் அழகாக எடுத்துக்கலாம். இப்போ இதை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கணும். மேலே எப்படி இருந்தால் போயிருக்கணும்னா இந்த சப்போர்ட்டுக்கு அப்புறமாட்டம் மேலே பை ஆகி போயிருக்கணும். இப்போ இந்த கேண்டில் ரிஜெக்ட் ஆகிட்டு இது இப்போ ஒரு பையரை எடுத்துருக்கானா உடனே என்ட்ரி எடுக்கக்கூடாது. இந்த செல்லரை க்ளோஸ் கொடுக்கணும். இந்த விக்கோட க்ளோஸ் கொடுத்தா கூட பெஸ்ட்டு தான். அப்படி இருக்குது. வீடு கொடுக்கணும். அப்படி தான் என்ட்ரி எடுக்கணும். அப்படி எடுத்தாலும் நாங்கள் அடுத்தப்போ ஒரு ஸ்விங் வந்துட்டு இது ஒரு டார்கெட்டில் எல்லாம் போய் ரீச் ஆகி உடனே திரும்ப தான் செய்யலாம். இது எப்படி மேலே போச்சுன்னா எப்படி நடந்திருக்குன்னா இப்படி ஒரு கேண்டில் வந்திருக்கும். அப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். இந்த டார்கெட் ரீச் ஆன பிறகு அப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து
திரும்ப அப்புறம் மேலே போகும். எனக்கு இது ஸ்ட்ராங்கானது. செல்லிங் ப்ரெஷர் நல்ல கீழே வரை வரும். அந்த அளவுக்கு வந்திருக்கும். ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கும் ஒவ்வொரு மாதிரி செல்லிங் ப்ரெஷர் வரும். இது வந்து 5000 அப்படி போயிடுச்சுன்னா அப்புறம் கண்டினியூவாக போயிருப்பான். இப்படி தான் நடந்திருக்கணும். இது மேலேருந்து ரிஜெக்ட் ஆகி ஒரே கீழே போயிடுச்சு. எனக்கு நியூஸுங்கிறது மறந்துட்டு, இருந்தாலும் நேற்று சொன்னாங்க நியூஸுன்ட்டு. அது பையாகுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இல்லைன்னா அந்த இதுலலாம் அழகாக அந்த என்ட்ரி கொடுப்பேன். சூப்பர். நான் அந்த மாதிரி என்ட்ரி தான் எடுப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரணும், திரும்ப ஒரு பையிங் ப்ரெஷர் வரணும், அது போக முடியாமல் ரிஜெக்ட் ஆகணும், அதை வின் பண்ணி ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரணும். அப்போ அது ஸ்ட்ராங் ஆகிரும். அப்புறம் மேலே போனாலும் இப்போ இங்கேருந்து பையாகி போகுதுன்னா இன்னும் இவ்வளோ தூரம் தான் போகும். பையர் ஓப்பன் வேண்டா நிற்க வேண்டி அப்படி போகும். அதுக்கப்புறம் ரிட்டன் ஆகும், இப்படி கொஞ்சம் இறங்கும். அதுக்கப்புறம் தான் மேலே பையாக போகும். அதுக்குள்ளே நம்ம ரெண்டாவது கிட்ட வரும்போது எக்ஸிட் பண்ணிடலாம். இதுலேயே ஒரு பையன் முயற்சி பண்ணியிருக்க முடியல. இந்த சப்போர்ட்டில் ஒரு பையன் எடுத்துட்டான். இப்போ என்ன இருக்குன்னா, இதில் இப்போ ஒரு பையர் இருக்குன்னா, இந்த பயிர் வந்து அதுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துக்கணும். அந்த இதுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்தது உள்ளே போவோம். இப்படி க்ளோஸ் கொடுத்துருவோம். இப்படி க்ளோஸ் கொடுத்தாலும் உடனே மேலே போகாது. அடுத்தப்போ ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். ஒரு பையரை வின் பண்ணிட்டாலே அடுத்தப்போ ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஏன்னா இங்கேயும் ஒரு ஸ்விங் இருக்குது, அதனால் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து தான் அப்புறம் போவோம். இப்படி வந்து இப்போ அந்த ஸ்விங் இல்லைன்னா கூட இப்போ ஒரு பையரை வின் பண்ணியிருக்காங்கன்னா அப்பவும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து அதுக்கப்புறம் தான் மேலே போவோம். இப்போது இது எப்படி தெரியுது? இப்போ இது உள்ளே போய் மேலே வின் பண்ணவும் செய்யல, அந்த ஈக்குவலாகவும் வரல. அப்போ ரிஜெக்ட் தான் ஆகுது. அப்போ அடுத்த கேண்டிலுக்கு அப்புறம் இந்த கேண்டில் வந்த பிறகு கீழே என்ட்ரி எடுக்குது. செல்லிங் ப்ரெஷர் வந்த பிறகு என்ட்ரி எடுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே போகாது. அப்புறம் அப்படி கீழே போகுது. அதுவும் அந்த பையரை வின் பண்ணிட்டான் செல்லர். அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த டார்கெட் எங்கன்னு ஒரு பார்த்து எடுக்கணும். மார்க்கெட் நல்லா தான், நம்ம நல்ல மார்க்கெட் தான். ஒரு டவுன் ட்ரெண்டு தான். எப்போ ஒரு ட்ரெண்டு பிடிச்சி போதோ அப்போனால தான் நம்மளுக்கு ஈஸியாக ட்ரேட் எடுக்க முடியும். இன்னும் அப் ட்ரெண்டாக இருக்கணும், இல்லை டவுன் ட்ரெண்டாக இருக்கணும். கரெக்ஷன் மாட்டிச்சுன்னா லோவாக இருக்கக்கூடாது. மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். மார்க்கெட்டு ஸ்லோவாக ட்ரேடிங் பண்ண முடியாது. ரொம்ப நம்ம நினச்ச டார்கெட்டை ஈஸியாக டார்கெட்டு ரீச் ஆகாது. நம்மளை ஏமாற்றிக்கணும். டார்கெட்டு ஸ்லோவாக ரீச் ஆகினாலே நம்மளால் இது பண்ண. இப்போ 1 மினிட்டில் பாருங்களேன், மார்க்கெட்டை அப்படியே அரைன்னு அரைச்சிருக்கோம். அங்கே இருந்து சச்சரே ஒன்றும் ஃபார்ம் ஆகுது. இதுன்னா இது ஒரு சப்போர்ட்டு. இதுலேருந்து மேலே போயிருக்கணும், அதுக்கு கீழே இறங்கிடுச்சு. மேலே போனால் இதில் இடந்து திரும்பணும், அதுக்கு முன்னாடியே திரும்புது. இந்த பைரோக்குள்ளே திரும்புது. உள்ளே வந்துருச்சு, திரும்ப ரிஜெக்ட் ஆகுது. இந்த கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு என்ட்ரி போடலாம். என்ட்ரி போட்டாலும் இதில் ஒருத்தர் தான் டார்கெட் வைக்க முடியும். 5 மினிட் தான் நல்லாயிருக்கும். 5 மினிட் தான் கன்ஃபார்ம் கொடுக்கணும். நம்ம 1 மினிட்டில் எடுக்கணும் ட்ரேட். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். என்ன ஸ்ட்ரக்சர் தான் வந்துருக்குன்னே தெரியல. எவ்வளோ தூரம் வந்திருக்கு, திரும்ப அதை பிரேக் பண்ணது, திரும்ப மேலே எவ்வளோ தூரம் போகுது. இது பிரேக் பண்ணிட்டுனா கீழே இறங்கிடுச்சுன்னா அப்புறம் இதுலேருந்து திரும்ப கீழே இறங்கியிருக்கணும். திரும்ப உள்ளே போகுது, திரும்ப அதில் போய் திரும்புது, திரும்ப கீழே பிரேக் ஆகுது. திரும்ப பிரேக் ஆகணும், அடுத்தப்போ கீழே போகணும், திரும்ப உள்ளே. இது எல்லாத்தையும் சேர்த்து பிரேக் ஆகி மேலே போகுது.
அப்படியே திருப்பி வைப்பாங்க. இதெல்லாம் ஒரு 1 மினிட்லலாம் தெளிவாக ட்ரேடு ஸ்ட்ரக்சர் வராது. 5 மினிட்ல வரணும், அப்புறம் ட்ரேடு. இப்போ அந்த ட்ரேட் எடுத்தாலே அது ஒரே கேண்டில் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ அது இவ்வளோ தூரம் இறங்கிட்டு திரும்ப உள்ள போயிருக்கு, திரும்ப ரிஜெக்ட் ஆகுது. இது ரிஸ்க்கு. இந்த மாதிரி என்ட்ரி எடுத்துகிட்டே இருக்கணும். இங்கே ஒரு 5 ரூபா பண்ணுறேன், பிரேக் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த கோல்டுலேயே நம்மளை ஏமாத்திடும். 1 மினிட் எடுத்தால் அந்த கடைசி கட்டிலுக்கு மேலேயே பையான மாதிரி ஆகுதா, நம்ம மேலே போகல. இப்படி கோல்டெல்லாம் நம்மளை கரைச்சி எடுத்துடும். ஒரு ட்ரெண்டுன்னா கரெக்டாக போயிட்டே இருக்கணும், அதுதான் ஈஸியாக இருக்கும். அது ஃபாஸ்ட்டாக போகணும். நம்ம இதெல்லாம் ஐயாப்பா இவ்வளோ இடம்லாம் அப்படி கரைச்சி எடுத்துடும். செல்லிங் ஒரு பையன் இன்னும் ஹோல்டான இடம், ஒரு ஸ்ட்ரக்சரும் வந்திருக்கு. இந்த இதில் பையானதுக்கு மேலே அப்படியே போயிருக்கணும். திரும்ப அங்கே போகணுன்னா அங்கே ஒரு டார்கெட் இருக்கும், ஒரே ஒரு டார்கெட். அங்கே போகாமலே திரும்புது. அது இப்படி தான் கரெக்ஷன்னா லோ மார்க்கெட்டில் இப்படி தான் திரும்பிட்டு இருக்கும். அதில் நிஃப்டியில் லோன்னா போட்டு இதெல்லாம் அரை பாயிண்ட் கூட கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும், உடனே கீழே இறங்கி பாடாப்படுத்திடும். இந்த இடம்லாம் எப்படி இறங்கி போகுது, நம்ம எங்கே தான் போகுதுன்னே முடிவு பண்ண முடியாது, அந்த மாதிரி பாடாப்படுத்திடும். சரி, கொஞ்சம் பார்த்து ட்ரேட் எடுங்க, நல்ல ட்ரேடு வந்தால் மட்டும் எடுங்க.